ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 13ஆம் அத்தியாயம். பம்பா மகாத்மியம். நைமிசாரண்யத்தில் வசிப்பவர்கள் ஸ்ரீ சூதர் மற்றும் சமோதபுர பூர்வம் அருளை நிகழ்த்திய போது மகாமுனிவர் கும்பஜன்மவுடன் தவம் பாண்டவ மன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பம்பா நதி அதன் அனைத்து மகிமையுடனும் கண்ட பரசுவிடம் பக்தியுடன் தவம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒரு தடி இல்லாமல் 3 உலகங்களையும் கடந்து அனைத்து புனித இடங்களையும் சேகரித்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்கான புனித இடமான பூமியில் ஒரு புனித வசனத்தை இயற்றிய புனித பம்பா நதி 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் ஞானிகள் அதை புனிதமாக போற்றுகிறார்கள். புகழ்பெற்ற கேரள மண் பூமியில் நிலம் கல்பதரால் கேரஸ்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்கள் கடவுள்களின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பூமியின் நிலத்திற்கு வந்தவர்களே, கேரளா தங்களுக்கு வளர உதவுபவர்கள் கேரங்கள். தாரக பிரம்மா கேரளாவின் தங்குமிடம் என்பதை கண்டவுடன் தாரக ஆசீர்வாதம் மங்களகரமானது. கேரகாய் ஆன்மா மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது, அதே இடத்தில் நிலைத்திருக்காது. கெரக நீரில் நீராடுவது ஈஷாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் காணப்படுகிறது. ஐயனின் இளநீர் அபிஷேகம் உயர்ந்த அர்த்தம் உள்ளவருக்கு அனைத்தையும் அளிக்கிறது. பம்பா என்ற பெயரின் அர்த்தத்தை காண்போம். பம்பை நதி மகிழ்ச்சியுடன் கேளுங்கள். ப என்ற மூலத்திலிருந்து உருவான பம்பை என்ற பெயர் ப என்ற வார்த்தையுடன் தொடங்குகிறது. சுத்திகரிப்பு பாதையில் மற்றும் சுத்திகரிப்பு இடத்தில் சுத்திகரிக்கின்ற வகையில் ஞான பாதையில் சுத்திகரிப்பு பாதை பாவிகளை அவர்களின் பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பிறகு பம்பையில் அடைக்கலம் புகுந்ததாக கூறப்படும் தீர்த்த பாதர். உண்மையான உணர்வோடு வாருங்கள், நீதிமான்களாக பூமிக்கு வாருங்கள். மனிதர்களிடையே சகோதரத்துவ உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். உண்மையான பக்தர்கள் பம்பையில் நீராடுங்கள். மன்னரே, சந்தேகத்திலிருந்து விடுபட்ட சங்கரர் தனது மௌலியை நீராடும் கங்கையைப் போல சங்கரி தேவியுடன் விளையாடுகிறார். சந்தேகமின்றி பம்பையை ஜபிக்கிறார். திங்கட்கிழமை மௌலி குடம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது கங்கையை ஜபிக்கலாம், பம்பையை நேரம் ஜபிக்கலாம். பம்பையில் பாகங்கள் இருந்தாலும் துக்கம் மேலே எழும்பினாலும் சங்க துவாரண தனம் எல்லா நேரங்களிலும் பாகங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். புனித மங்களகரமான விழாவின் தொடக்கத்தின் மங்களகரமான நேரத்தின் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் பம்பையில் புனித மங்களகரமான சடங்குகளை செய்ய வருகிறார்கள். பிரம்மதேவரும் தேவர்களும் பரிசுகளுடன் நீராடுகிறார்கள். மேலும் பிரம்மாவுடன் தியானத்தில் ஐயப்பனின் வசீகரமான வடிவத்தை ஏழைகள் தினமும் இந்த பெரிய பம்பையின் கரையில் காண்கிறார்கள். திரேதாயுகத்தில் பிரம்மதேவர் ராகவனாக தெய்வங்களின் துணையுடன் சீதையை காண ஆடு மரங்களால் நிறைந்திருந்த போது பிரபுக்கள் பம்பனுடன் விளையாடினார்கள். பம்பை நீரால் சுத்திகரிக்கப்பட்ட பம்பையின் வீரர்கள் அவர்களுக்கு மேலே இருந்தனர். ராமநாமத்தை உச்சரிப்பதையும் சேற்று பெருங்கடலை கடந்து குதிப்பதையும் தடுக்க முடியாத மாருதி வீரர்கள் பம்பர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ரிஷி முகச்சல, சுக்ரீவன் மற்றும் பெரிய குரங்குகள் மாருதியின் வார்த்தைகளை கேட்டு ஒரு நாளைக்கு 3 அல்லது 2 முறை பம்பத்தில் நீராடினர். திடீரென்று தாரக பிரம்மனும் குரங்கு வீரர்களுக்கு பலம் கொடுத்தார். தாரக ஆசீர்வாதத்தால் தான் ராவண வம்சம் உடைத்தது. அசுரர்களின் அரசர் விபீஷணாழ்வாரும் இலங்கையின் தலைவரும் பம்பையின் மகத்துவத்தை மனிதனாக மாறிய பொழுதிலே தெய்வத்திற்கு திரும்ப வழி செய்தார்கள். ராகவன் பம்பையின் மகத்துவங்களை ஓதினார். இதை இப்படி பார்க்கும்போது புத்தரின் மகத்துவமான பம்பதன் 5 மடங்கு வேலையை எழுப்பியுள்ளார். இன்று அன்பானவரே, புத்தரின் புனித பிரசாதங்களை நான் உங்களுக்கு வழங்குவேன். பகவத் பூஜா விதானங்கள். பூமியே, பந்தள மன்னரே, தாம் பாக்கியவான். இறைவனை வழிபடுவது ஒரு குறுகிய மற்றும் இனிமையான வழிபாடாகும். நான் உங்களுக்கு கூறுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். வானவர பாம்பை பெற்றதையும் பூமி நறுமணத்தை பெற்றதையும் உங்களுக்கு கூற ஆயதக்ஷ என்ற வார்த்தையை நான் வணங்குகிறேன்.
18,000 ஆண்டுகள் நீதியுடன் நிலத்தை ஆண்ட மகிஷ்மதி தனது சொந்த நாட்டவரான தத்தரை பெற்றெடுத்தார். அவர் சென்று முனிவரை வணங்கி, ஓ முனிவரே, முனிவரே, என் மனதை தூய்மைப்படுத்த நான் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று கூறுங்கள். மகிழ்ச்சி அடைய நான் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டும். மேலும் நான் நீதிமானாக இருக்க நான் மகிழ்ச்சியான கைகளால் சடங்குகளை செய்ய வேண்டும் என்றார். பூமியே, என் மனதை தூய்மைப்படுத்தவும் தத்தர் கேட்டதற்கு பதிலளிக்கவும் ஏங்குகிறவனே, இதைவிட பெரிய சாதனை எதுவுமில்லை. மனித குலத்திற்கு ஒரு சிறந்த பாதை. எனவே நீங்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக சொல்லப்பட்டதை கேளுங்கள். கார்த்த வீரியார்ஜுனரே, விபோ, ஒரே பிரம்மத்திலிருந்து மாயையின் காரணமாக பல்வேறு தெய்வ வடிவங்கள் தோன்றுகின்றன. மேலும் அவை தங்கள் சொந்த ரசனைக்கேற்ப பலன்களை ஆசீர்வதிக்கின்றன. இந்த வழியில் பிரபஞ்சத்தில் ஒரு தெய்வம் நல்லதா கெட்டதா என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் உறுதிப்பாடு தனித்தனி வழிபாடுகளுக்கானது. அதை யாராலும் அடைய முடியாது. ஒவ்வொரு வகையிலும் தெய்வங்கள் வெவ்வேறு வகைகளை சேர்ந்தவை. மேலும் அவை ஒவ்வொன்றும் அதன் சொந்த வகையை கொண்டுள்ளன. ஆனால் அது ஒரே பிரம்மத்திலிருந்து நட்சத்திரத்திலிருந்து வருவதாக தெய்வங்கள் வந்து செல்கின்றன. ஆனால் நட்சத்திரம் ஒரு தூய மற்றும் பரிபூரணமான பிரம்மம் பெரியது. மாயை வெவ்வேறு வடிவங்கள். மாயையானவரின் பொழுதுபோக்குகள். முட்டைகளின் உதவியுடன் பிரபஞ்சத்தின் தண்டனை தொடரும் பிரம்மம் தாரக பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் புத்தர் மன்யத தர்மசாஸ்தா என்று கூறுகிறார். தாரக த என்ற மூலத்திலிருந்து எழுந்தது என்று பெரிய முனிவர்கள் கூறுகிறார்கள். கையை பிடித்திருப்பவரையும் தாரன் மதிப்பையும் காப்பாற்றும் தெய்வீக சக்தி தனது பக்தர்கள் மற்றும் பக்தர்களின் சேவகனாக ஆட்சி செய்யும் தர்ம சாஸ்திரம். மன்னா ஹேஹயத்தை வைத்திருப்பவரின் கையை பிடித்து மெதுவாக பேச்சு கடலை திறக்கிறது. சாஷ்டியர்களின் பாதங்களை தனது மனதின் முன் வைத்து பல்வேறு வழிகளிலும் மரண பயங்களிலும் பாலைவனத்திற்கு வந்தார். தாரக பிரம்மன் அவரது இதயத்தை நிரப்பினார். மிகுந்த பெருமையால் நிறைந்தார். இன்னும் முடிக்காத அவர் தாரக பிரம்மாவின் பல போதனைகளை தனது சீடர்களுக்கு கூறினார். தாரகனின் சேவைக்கு வழிபாட்டு சடங்குகள் மிகவும் அவசியம். இன்னும் முடிக்காத மகிழ்ச்சியான தத்தர் ஹேஹய தேசத்திற்கு சென்றார். மனதில் பிரம்மத்தை காணும் போது பற்றின்மையின் மூலம் ஒருவர் மற்றவருடன் ஒன்றானவர் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லா பொறாமையையும் கைவிட்டு வெளிப்புறமாக செய்யப்படும் இறைவனின் 3 பாத வழிபாடு பற்றின்மை என்றும் அழைக்கப்படுகிறது. மன்னரே, ஆசையற்ற கவனக்குறைவான கவலையற்ற கடவுளின் அடியேன் சிந்தனையுடன் பற்றின்மையுடன் எந்த கையுமின்றி பற்றின்மையின் மூலம் நினைவிற்கு வருகிறான். பொருள் ஆதாயங்களாலும் மகிழ்ச்சியும் பற்றின்மையின் மூலம் அடையப்பட்டால் இறைவன் பற்றின்மையின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உலக இன்பங்களை தருகிறார். எந்த சாதியிலும் பிறந்தவர்களும் தலவே சாஸ்தாவின் பூஜைகளை செய்யலாம். இருப்பினும் பூஜைகளை செய்யும் முறைகள் தெளிவாக இல்லாவிட்டால் பக்திமான்கள் தர்ம ஞானிகளின் மந்திரங்களை ஹேகாய பூபதே ஓதலாம். ஆரணர்களுக்கு வேத மந்திரங்களை விப்ரஜாவின் உதவியுடன் ஓதலாம். சாந்தாரம் மற்றும் வைஷ்யர்கள் தந்திரங்களுடன் இணைந்த மந்திரங்களுடன் பூஜைகளை செய்யலாம். மற்ற சாதியினரும் தந்திரங்களுடன் மட்டுமே மந்திரங்களுடன் பூஜைகளை செய்யலாம். சச்சிதானந்தரின் மகிழ்ச்சிக்காக சத்திய பாதையில் சரியான முறையில் செய்யப்படும் அனைத்து பூஜைகளையும் ஐயப்பன் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவர்களின் சாதி எதுவாக இருந்தாலும் சரி, 4 சாதியினரும் ஒரே தந்திரத்துடன் ஆனால் வெவ்வேறு மந்திரங்களுடன் பூமியையும் இறைவனையும் வணங்குகிறார்கள். மேலும் அவர்களின் இதயங்களில் மகிழ்ச்சியுடன் நுழைகிறார்கள். நீங்கள் ஒரு வேத அதிகாரியாக இருக்க விரும்பினால் நீங்கள் உபநயனாதி பூசுரனை அருந்த வேண்டும். எந்த மனிதனும் உபநயனாதியை அருந்துவதில்லை. நான் அதை அன்பான ஆசிரியரிடமிருந்து பெறுகிறேன். தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் பிறந்தவரிடமிருந்து வேத சக்திகளை பெறுகிறேன். அப்படி ஒன்று இருந்தால் பக்தர் தாந்திரீக வழிபாட்டில், அதாவது மகனில் மகிழ்ச்சி அடைவார். மதமற்றவர் தனது மந்திரங்கள் மற்றும் தந்திரங்களால் பக்தர்களிடம் மகிழ்ச்சி அடைவார். கோபக்காரர் பக்தர்களிடம் மகிழ்ச்சி அடைவார். மேலும் பக்தர் சிறந்த வழிபாட்டை சொல்லும் போது பக்திக்கு சாத்தியமான எந்த வழிபாட்டையும் அவரால் செய்ய முடியாது. அனைத்து வழிபாட்டு முறைகளையும் ஆச்சாரியரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
பானுவுடன் வழங்க 2½ மணி நேரம் இருக்கும்போது வழிபாட்டாளர் எழுந்திருக்க வேண்டும். பின்னர் மூர்த்த சரோஜத்துடன் அவர் ஆச்சாரியாரை நினைவில் கொள்ள வேண்டும். வழிபாட்டாளர் ஆச்சாரியரை தியானித்து அவர் செய்த கர்ம வினைகளின் மகிமைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் சௌச்சக்ராய தினங்களை நிறைவேற்ற வேண்டும். மேலும் உலக கடமையிலிருந்து விடுபட்டு அனைத்து இல்ல பணிகளையும் செய்யக்கூடிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும். இல்லையெனில் இல்லை எண்ணங்கள் வழிபாட்டாளரின் கவனத்திற்கு வரும். அவர் கவன குறைவாகிவிட்டால் வழிபாடு விரைவில் அசுபமாகிவிடும். விடியற்காலை முதல் நண்பகல் வரை தெளிவான தூய்மையான சாத்விக நேரம் இருக்கும். பின்னர் நண்பகல் முதல் நண்பகல் வரை நேரங்களை மன்னா என்று அறிய வேண்டும். அவை பின்னர் மாலை வரை தமோ குணத்தை இரவு முழுவதும் கூட நன்கு விநியோகிக்க வேண்டும். வழிபாட்டாளர் இடைவிடாமல் நீராடும் முறைகளை ஓத வேண்டும். க்ஷத்ரிய புங்கவா குணப்படுத்துதல் 5 குணங்களை கொண்டது. மன்னவா என்ற மந்திரத்தை பூசாரிகள் ஜபிக்கிறார்கள். 1ஆம் ஆண்டு மாணவராக மாறுவது நல்லது. 2வது நீரில் மூழ்குவது அல்லது சூடான குளியல், இல்லை என்றால் மண்வெட்டிகள் மற்றும் மண் சட்டிகள், 5வது தீபங்கள், கழுத்து நீராடல் செய்யலாம். தஞ்சாவூரில் நடைபெறும் ஞானஸ்தானங்களுக்கு இது பொருந்தும். கரங்கள் பாதங்கள் என்று முகங்களின் உணர்வின்மையை நீக்குதல், முட்டுக்களை தண்ணீரில் ஈரப்படுத்தவும். விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் திருமுழுக்கை ஓதுகிறார்கள் அல்லது கழுத்தளவு நீராடல் என்ற எண்ணம் அழைக்கப்படுகின்றன. இவை 5 வகையான நீராடல்கள் இருந்தாலும் மிக முக்கியமானது சுத்தமான எண்ணெயில் நீராடுதல். உறுதியே சிறந்தது. வழிபடுபவர் தண்ணீரில் நீராடுகிறார். ஆகிஷ்டா என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். மீண்டும் தாரக பிரம்மம் எண்ணினார். 18க்கு நீ உள்ளேயும் வெளியேயும் மாறி மாறி எண்ணம் கொள்ள வேண்டும். நீராடிய பின்னர் ஒருவர் சாம்பலை எடுக்க வேண்டும். கன்னி தேவியின் அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. காலையில் சூரியன் விழிகளை திறக்கும் போது விரும்பிய அளவிற்கு பேயை சேர்க்கவும். மாலையில் ரவி புறப்படும் போது வழிபடுபவர் எந்த சடங்கும் இல்லாமல் சடங்கை செய்ய வேண்டும். இடது கரம் சாம்பலையும் தண்ணீரையும் தன்னுடன் கலந்து கொண்டது. தாமதம் ஒரு பேரழிவு. வலது கையால் உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறு மெதுவாக நெற்றியிலும் மார்பிலும் சந்திரன் உதிக்கிறது. இடது கையிலும் முழங்காலுக்கும் மேலேயும் முழங்கால்கள், மணிக்கட்டுகள் மற்றும் கைகளின் முதுகில். அதனால் இடது கையால் வலது கரத்தால் பின்னால் உள்ள பக்கவாட்டு இணைகளும் அதில் உள்ளன. தொடைகள், முழங்கால்கள், கணுக்கால், பாதங்கள். நீங்கள் கவனமாக சிந்தித்து சாம்பலை எரிக்க வேண்டும். கடைசியாக தொண்டைக்குள்ளேயே இருக்கட்டும். உங்கள் கரங்கள் நன்றாக சுத்தம் செய்யப்பட வேண்டும். நீரினால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். இந்த செயல் பாஸ்மகுவி என்றும் அழைக்கப்படுகிறது. குடும்ப சுத்திகரிப்பு அல்லது சுய சுத்திகரிப்பிற்கு இதை பயன்படுத்தலாம். நீங்கள் எப்படி எண்ணினாலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாம்பலை அணியாதவர்கள் மட்டுமே உள்ளே மலர்களின் நறுமணத்தால் நிரப்பப்படுவார்கள். வழிபடுபவர் சந்தனக்கட்டையுடன் வழிபாட்டு வீட்டின் வாசலுக்கு சென்று குடும்ப கடவுளான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாவை எண்ணி வாயில் காவலர்களுடன் பூஜைகளை செய்ய வேண்டும். மலர்களை வழிபாட்டு இல்லத்தின் உள்ளே வைத்த பிறகு ஒருவர் பக்தி ஆசனங்களை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். 180 நவமக்ஷரியை கூற வேண்டும். ஆசனத்தை ஒரு மரப்பலகையில் தோல் துண்டு அல்லது புல் துண்டு மீது வைக்கலாம். கூர்ம வடிவிலான பூபத் மரப்பலகையில் ஆசனத்தை செய்வது சிறந்தது. இதை ஒரு மீன் வடிவத்தில் அல்லது வால் கொண்ட வட்ட பலகையில் செய்யலாம். போதுமான அளவு வயதான ஆண் பிள்ளை மரத்தில் ஆசனம் செய்வது சிறந்தது. ஒருவர் தனது பாதுகாவலர்களை விரைவாக நினைவில் கொள்ள வேண்டும். விப்ரர் மற்றும் சூத்திரர்களுடன் சேர்ந்து பத்மாசனம் செய்வது நல்லது. வீராசனம் பகுஜர்கள் மற்றும் மங்குருக்களுடன் சேர்ந்து இருப்பதாக கூறப்படுகிறது. பிரசாதம் உள்பட அனைத்து வழிபாட்டு பொருட்களையும் சுத்தமான முறையில் சேகரிக்க வேண்டும். நல்ல குங்கும பூவை முடிந்தவரை சிறப்பாக சேகரிக்க வேண்டும். வழிபடுபவர் அக்ஷதம், கந்தா, தூபம், தூய உப்பு, வெள்ளை கற்பூரம் மற்றும் நறுமணமுள்ள சாம்பிராணி ஆகியவற்றை கவனமாக சேகரிக்க வேண்டும். தாம்பூல மலர்கள் இருக்க வேண்டும். அவை சக்தியைப் போல தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும். கபால, சூட, கடஜ், கேதகி,
கிம்சுகா போன்ற மலர்களை பராமரிக்காமல் யாரும் இறைவனை வழிபடுவதை புறக்கணித்ததில்லை என்பதையும் அவை எரியாத சிறந்த மலர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். தெய்வ வழிபாட்டிற்காக சிறந்த மலர்களை சேகரிக்க வேண்டும். 3 முறை எவ்வளவு அதிகமாக சிறப்பாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக பக்தர்கள் ஷியாம துளசி, ராம துளசி, தாமரை மலர்கள், சேதி மலர்கள் மற்றும் குவள இலைகளை சேகரிக்கிறார்கள். சாத்வீகம் துளசி இலைகள், ராஜச பவ செட்டி சரோஜம்கள் மற்றும் வில்வ இலைகள் நீடித்தவை. நீங்கள் அன்புடன் 3 உலகங்களையும் அடையட்டும். துளசி ஆண்டு முழுவதும் தூய்மையாக இருக்க வேண்டும். வேட்ட தாமரை ஆண்டு பாதி, வில்வ இலைகள் ஒரு நாள் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்ற மலர்கள் ஒரு நாள் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த வழியில் ஆலயத்தில் மலர்களை சுத்தமாகவும் பொருத்தமாகவும் முறையிலும் வைக்க வேண்டும். நம் பூஜைக்கு நறுமணமுள்ள தூபத்தின் பொடியை புரிதலுடன் சேமிக்க வேண்டும். அஷ்டகந்த பொடி என்பது ஏலக்காய், கொட்டாம், சரஸ், சந்தனம், கேசரி, கண்டி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றுடன் கலந்து 2 இலைகளுடன் கலந்து பங்கியாவுடன் பொடி செய்யப்படும் நறுமணம் கொண்ட தூளாகும். தூய்மையானதும் நறுமணமானதும் மிகுந்த தூய்மையானதும் அல்ல என்றாலும் தாரக பூஜைக்கு வழிபாட்டாளர் அணிய நீல நிற லினன் துணியை பயன்படுத்த வேண்டும். ருத்ராட்ச மணிகள் மற்றும் துளசி மாலைகள், சந்தன மாலைகளை நன்றாக அணிய வேண்டும். காவி நூல் அணிவதும் இறைவனின் அருளை பெறுவதற்கான ஒரு உறுதியான வழியாகும். தெய்வத்தின் பாதத்தில் அடிமை நிலையில் இருப்பது. விரும்பிய தெய்வத்தின் அருளை பெற வழிபடுபவர் கங்கேஷாதியம் என்ற மந்திரத்தை உச்சரித்து உடனடியாக விளக்கிலிருந்து கங்கையை எடுத்து பாத்திரத்தின் தெற்கு பகுதியில் வைத்து தசக்ஷரியின் மகனை குறித்து சிந்திக்க வேண்டும். பின்னர் அம்பே, மிகவும் புனிதமான தாயே, தாரகம் பூஜைகளை செய்யும் சக்தி உள்ளவர் பாக்கியவான், என் முன்னிலையில் வா. எப்போதும் கங்கையை ஜபிப்பதால் மறையாத மற்றும் சாபங்கள் மறையாத ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். வழிபடுபவர் தேனமுத்திர நீரை 12 முறை காணிக்கையாக செய்து அமிர்தத்தை தியானித்து கிண்ணத்தில் உள்ள கந்தாட்ச மலர்களை அர்ப்பணித்து சகரோல் பன்னேடி என்ற மந்திரத்தை ஓத வேண்டும். சகரோல் பன்னேடி என்ற மந்திரத்தை உச்சரித்த பின்னர் வழிபடுபவர் சங்கையும் வணங்க வேண்டும். சுய வழிபாட்டை செய்த பின்னர் அவர் பாக்கியம் பெற்று உபன்யாசத்தில் நுழைய வேண்டும். சங்கம் பாக்கியம் பெற்றால் வழிபாட்டின் சுமைகள் அதிகமாகும் போதே பூஜை செய்ய வேண்டும். பக்தனும் விகணேசரும் தூய மனதுடன் இடது மற்றும் வலது பக்கங்களில் பூஜைகளை செய்யும் போது தூய பேரின்பம் கிடைக்கும். பூஜிப்பவர் பல பக்தி பூஜைகளை செய்து கைகளை கூப்பும் போது 10 மற்றும் 4 மடங்காக வணங்கப்படும் அசுரர்களின் தலைவன் அவரிடம் வருகிறான். தீபங்களின் தினங்களில் பூதேசத்தை காண்பது எவ்வளவு பாக்கியமானதாகும். தாரக பிரம்மத்திற்கு பூர்ணேந்துவன பூஜைகள் செய்வதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. வேதங்கள் ஐயப்பனை ஒரு அழகான சிலை, ஒரு பஸ்ம கும்பம், ஒரு நல்ல சாலகிராம கல் அல்லது ஒரு பட்டாணி மற்றும் ஒரு நல்ல தேங்காயால் மூடப்பட்ட நீல நிற துணியில் வழிபட வேண்டும் என்று கற்பிக்கின்றன. ஒருவர் 5 பிரார்த்தனைகளையும் கூறி ஆசிரியர் கூறுவது போல் மார்பில் இறைவனை தியானித்து மலர்களின் நறுமணத்தையும் மலர்களின் வாசனையையும் மூக்கின் வழியாக உள்ளிழுத்து பிரசாதத்தில் சேர்க்க வேண்டும். ஒருவர் ஆகாச்ச மந்திரம் மற்றும் மாம் பகிதோ பாவே போன்றவற்றை உச்சரிக்க வேண்டும். ஒருவர் பிரார்த்தனை முத்திரையை காட்டி பத்யார்க்யா மற்றும் மச்சமானங்களை வழங்க வேண்டும். நட்சத்திரங்களின் சக்தியையும் மனதின் சக்தியையும் அதன் முழு பலத்தோடு வணங்க வேண்டும். தெய்வம் தனது சக்தியால் அனைத்து உலகங்களையும் ஒளிரச் செய்து வளர்க்கிறது. அவன் மஞ்சாவின் தாய் ஆகிறாள். மஞ்சள் நிற முடி கொண்ட பெண்ணின் அன்பிற்குரியவள் தெய்வத்தின் தாய், தெய்வத்தின் அழகான தெய்வமாவாள். சர்வலோகேசனம் ஆரிய ததாகாக்கியானும் ரேணுகா தாதகா ரேவதி பூதன பூமிவா மாயாவாக வந்தவர்களை வென்று தங்கள் சொந்த மாயை வென்று தான் வென்று அழித்த அதே கொள்கைகளால் பக்தர்களுக்கு அறிவூட்டி வருகிறார். கோரா மகிஷி இருப்பினும் அப்படி இருந்தும் மன்னவா, வழிபாட்டு முறைகளை ஓதுவோம். அர்க்யா மற்றும் பார்த்தியாவை செய்த பிறகு
பூமான் பக்திய தலத்ரயம் திக்பந்தனம் பாங்க்யா பிராணாயாமம் மற்றும் மிருஷி சந்தங்கள் ஆகியவற்றை செய்து கரங்களால் பூமிபதே மற்றும் மந்திரான்யாசத்தை 3 முறை வியோபோகம் செய்ய வேண்டும். ஒருவர் பூதேஷ் காயத்ரியை 108 முறை உச்சரித்து பின்னர் அபோஹிஷ்டா மற்றும் மதி மந்திரத்தை செய்து அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒருவர் ஆடைகள், மதுபானம் மற்றும் ஆபரணங்களை பக்தியுடன் அர்ப்பணித்து 5 மந்திரங்களை செய்து பூதேஷ் மந்திரம், காந்தாரவம் மற்றும் மூல மந்திரத்தை உச்சரித்து பின்னர் 5 மந்திரங்களை செய்து சலவே பதந்துருவை உச்சரித்து மகிழ்ச்சியுடன் மணியை செலுத்த வேண்டும். ஒரு நீதியுள்ள வழிபாட்டாளர் தானும் பரமாத்மாவும் ஒன்று என்று எண்ணி மீனாதித்யத்தையும் 5 முத்திரைகளையும் காட்டி பயபக்தியுடன் இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது, பூபதியே, தங்களுக்கு வேறு ஏதாவது எண்ணங்கள் இருக்க வேண்டுமா? நம் பாவங்களுக்கு பரிகாரமாக நம் பாதங்களை வணங்குவோம். தேங்காய், மலர்கள், நெகிழ்கரி அமுது, பால், பானம், ரொட்டி, 5 வேளை உணவு, சர்க்கரை பொடி, பருப்பு, பழங்கள். பூதேஷ பூஜை அதன் அழகுக்கும் நெல் வயலில் உள்ள 3 இனிமையான பழங்களுக்கும் மிகவும் பிரபலமானது என்று கூறப்படுகிறது. இவை எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் தனது பக்தர்களிடம் கோபப்படுவதில்லை. நீங்கள் ஒரு நல்ல தூய தாமரை வேரை பக்தியுடன் வழங்கினால் நீங்கள் ஏராளமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தனது சக்திக்கு ஏற்ற வகையில் தனது பக்தர்களை கவனித்து கொள்ளும் இறைவன் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கும் அதே பரிசுகளை அவர்களுக்கு வழங்குகிறார். வழிபடுபவர் ஏதேனும் தூய உணவு அல்லது பொருளை வழங்கினால் தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்து அதை பரிமாறுபவருக்கு விரைவாக கொடுப்பார்கள். தூய பிரசாதம் பக்தியுடன் வழங்கப்பட்டு அதன் மீது துளசி இலையை பக்தியுடன் எரியும் போது பிரசாத பொருட்கள் தூய்மையடைகின்றன. ஒருவர் அதை இங்கேயும் எங்கேயும் அங்கேயும் சுமந்து 5 உயிர் யாகம் செய்ய வேண்டும். இதை 3 முறை செய்த பின்னர் வழிபடுபவர் பிரம்மார்ப்பணம் செய்ய வேண்டும். 5 உயிர் யாகத்தை கை விரல்களால் மற்றும் உத்தர போசனத்தால் செலுத்திய பிறகு வழிபடுபவர் வலது கரத்தால் பிரசாதத்தை நகர்த்தி அதை சுத்திகரிக்க தனது கரங்களை ஈரப்படுத்த வேண்டும். அவர் கந்துஷாவையும் பின்னர் கலாச்சியையும் செய்ய வேண்டும். ஆலயத்தில் தண்டமென்ய மற்றும் தாம்பூல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு சம்பிரதாய பரிவார பூஜை செய்யப்பட வேண்டும். பூதங்களை மகிழ்விக்க பூதேஷ பிரத்யாராம பூஜை செய்யப்பட வேண்டும். பூபதமான ஹவிசாவுடன் ஹோமம் செய்யப்பட வேண்டும். வழிபடுபவர் காமத்திலிருந்து மனதிலிருந்து விடுபட வேண்டும். பஞ்சார்ச்சனையை மீண்டும் செய்ய வேண்டும். மணிரவத்தை உரத்த குரலில் உச்சரிக்க வேண்டும். தந்திர வழிபாட்டாளர் கற்பூர ஆரத்தி மந்திரத்தை செய்ய வேண்டும். மார்பில் தீ மூட்டி இறைவனை தண்ணீரில் நீராட்ட வேண்டும். புனித நீரை சுத்தம் செய்ய வேண்டும். மார்பில் சங்கம் வைக்க வேண்டும். பிரசாதம் மற்றும் உடாவை பரிமாறி தெய்வத்தின் மந்திரத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் ஜபிக்க வேண்டும். மந்திரங்களை 1000 முறை ஜபித்து மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஐயப்பனின் 1000 நாமங்களுடன் வழிபடுபவர் செய்யும் மலர் காணிக்கைகளால் மகா நட்சத்திரம் மகிழ்ச்சி அடைந்து தனது அன்பையும் பாசத்தையும் கொண்டு தனது அனைத்து ஆசீர்வாதங்களையும் பொழிவார். வழிபடுபவர் ஸ்தோத்திரத்தையும் மூல மந்திரங்களையும் பேரால் சொல்லி வணங்க வேண்டும். 1000 முறை ஜபித்த பின்னர் ஒருவர் ஆரத்தி செய்து தெய்வத்தை வணங்க வேண்டும். பக்தியாலும் மகிழ்ச்சியாலும் மயக்கமடைந்த பூதேஷு பூஜைகளை செய்யும் வழிபடும் அர்ச்சகர் மன்னரே, தாரகாவை ககமாலு வணங்க வேண்டும். பக்தர்கள் சுற்றி கூடி இருக்கும் போது நவாக்ஷரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வழிபடுபவர் இறைவனின் அமைதியான வடிவத்தை சுற்றி சாந்தி மற்றும் பிற பாடல்களை பாட வேண்டும். பின்னர் பக்தியுடன் தாரகையின் பாதங்களை வணங்க வேண்டும். அனைத்து கர்மங்களையும் காணிக்கைகளையும் தெய்வத்தின் பாதங்களில் வைத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தானும் பரபிரம்மனும் குரு ஒன்று என்று எண்ணி வழிபடுபவர் மென்மையான குரலில் தெய்வத்தை வணங்கி ஆச்சாரியாரை நினைவு கூற வேண்டும். ஷோனிபாலர்களும் மரண சிரேஷ்டர்களும்
அகசிங்கஸில் இறைவனை வழிபட வேண்டும். மற்ற கோத்திரத்தினர் இரவில் உங்கள் மரங்களின் நிழலில் கூட தங்கள் பூஜைகளை செய்ய வேண்டும். இரவில் பூஜைகளை செய்வது சிறந்த புகழாகும். நள்ளிரவிற்கு முன் பகவான் உத்வாசனத்தை செய்யாவிட்டால் பூஜைகள் 2.5 தினங்களில் முடிந்துவிடும். பக்தர்களுக்கு பிரியமானவரே, கருணை விழிகளை கொண்டவரே, நித்தியமானவர், பக்தர்களின் 3 விழிகளும் நிலைத்திருந்தால் பேரின்பமும் விடுதலையும் இரண்டும் அடையப்படும். பக்தியை தவிர வேறு உறுதி இல்லை. பக்தியுடன் செய்யப்படும் பூஜைகளை விட பக்தர்களுக்கு மகிழ்ச்சிகரமானது எதுவும் இல்லை. நித்தியமானது, முடிவில்லாதது, பேரின்பத்தையும் விடுதலையையும் வழங்குபவர், சத்தியத்தில் திறமையானவர், துதி வழங்குபவர், ஆசீர்வாதங்களை வழங்குபவர், வழிபடுபவர், பக்தர்களின் சேவகராக இருக்க வேண்டும். மேலும் இறைவனின் பக்தர்களில் முதன்மையானவராக இருக்க வேண்டும். வழிபடுபவர் உண்மைக்கும் நீதிக்கும் அர்ப்பணிப்புள்ள பக்தரின் பெயரை பயிற்சி செய்ய வேண்டும். இந்த வழியில் வழிபடுபவர் பணிவுடன் இருக்க வேண்டும். மேலும் அவரது செயல்கள் தெய்வங்களுக்கு பிரியமானவை. பாசனாகா என்று பக்தர்களால் சூழப்பட்ட பக்தர் பெருமை அல்லது அகங்காரம் இல்லாமல் சமத்துவ நிலையில் வாழ்கிறார். வழிபடுபவர் என்பவர் எளிமையான தோற்றத்துடனும் அழகான நடத்தையுடனும் பக்தி நிறைந்த மனத்துடனும் உலக கவலையிலிருந்து விடுபட்டவர் ஆகவும் இறைவனின் சேவையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர். வழிபடுபவர் அனைத்து பற்றுதலையும் கைவிட்டு பக்தியுடன் தவம் செய்பவர். தானும் தன் உண்மையான மனைவியுடனும் ஒன்று என்ற மனித உணர்வுடனும் அவரது இதயத்தில் நுழைய வேண்டும். உலகம் ஒரு மாயையின் வடிவம். மாயையிலிருந்து விடுபட்ட நீதிமான் தான் தனது சொந்த தர்மத்தின் உரிமையாளர் என்று நினைப்பவரே சிறந்த வழிபாட்டாளர். உலகில் இல்லற வாழ்க்கையை நடத்துபவரே சிறந்த வழிபாட்டாளர். பகவானை பக்தியுடன் சேவித்து அவரை உணர்பவர்களுக்கு ஞானம் வரும். எல்லாம் வல்ல இறைவன் என்னை பக்தியில் ஒன்றிணைப்பாராக. சாதனைகள், விடுதலைகள் மற்றும் பேரின்பங்கள் அனைத்தும் மனதில் ஒரு நதியைப் போல பாய்கின்றன. இரத்தம், சதை, எலும்புகள், சிறுநீர் மற்றும் மலம் ஆகியவற்றின் தெளிவான புகலிடங்களாக இருக்கும் உடல்கள் வலிமையடைந்து விட்டன என்பதை நினைவில் கொண்டு நீதிமான்களின் சக்தியால் நீதிமான்கள் செய்யப்படுகின்றன. அநீதியானவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். உயர்ந்த மனிதர்கள் உண்மையை புரிந்து கொள்ளும் போது அவர்கள் உடலின் ஆசைகளை கைவிட்டு பரமனுக்கு தெளிவாகிறார்கள். உடலை குறித்து சிந்திக்க அனைவருக்கும் மனம் இருக்கட்டும். உடலின் உன்னதத்தை மனம் மரியாதையுடன் புரிந்து கொள்ளட்டும். உணர்வின் சாரத்தை புரிந்து கொள்ளும் நேரத்தில் உடல்கள் மாயையாக தெரிகிறது. பூபதரே, எனவே பூபதரே, இன்று உணர்வின் புரிந்து கொண்டு நீங்கள் மரண பயத்தை கைவிட்டு கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தீர்கள். உடல் வீணாக சிதைந்து தொலைந்து போனாலும் பூபதரே, நான் உயர்ந்தவர். நட்சத்திரங்களின் பிரகாசத்துடனும் பிரம்மத்தின் பிரகாசத்துடனும் நீங்கள் இணைவீர்கள். தெய்வீக முனிவர்களால் கூட அடைய முடியாத பெரும் சக்தியையும் வலிமையையும் நீங்கள் அடைவீர்கள். மன்னரே, அந்த மகா முனிவரின் கற்றறிந்த சீடரான தத்த மகா முனிவர் அவருக்கு தெய்வீக பிரம்மத்தின் ஞானத்தையும் வழிபாட்டையும் இடைவிடாமல் கற்பித்தவர். முடிவில்லாத பேச்சு துக்கங்களை முடித்துவிட்டு அவர் ஐயப்ப பக்தனாக நான் பேசிக்கொண்டே வெகு தூரம் அலைந்தேன். அனைத்து சம்சாரங்களையும் அழித்து மகிழ்ச்சியை தரும் இறைவன் ஸ்ரீசூதத்தின்படி சௌனகர்களுக்கு தனது பாடல்களை பாடுகிறார். சௌனகர்களின் தலைவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் தேவரை மனதார நினைத்து கொள்கிறார்கள். சங்கர நந்தரே, ஐயப்பா, கடவுளே, கருணை உள்ளவரே, குழந்தைகளின் தேசத்தில் ஆட்சி செய்யுங்கள். மனதை திருப்திப்படுத்துபவரே, பிரபஞ்சத்தின் குருவே, பகவானே, மகிழ்ச்சியாக இருங்கள். ஹரரே, பிரம்மதேவரே, நட்சத்திரத்தை தாங்கிய பிரம்மனே, கடவுளே, கருணை உள்ளவரே, இந்த பாடல்களை நான் பணிவுடன் பாடுகிறேன். அவற்றை ஒரு பிரசாதமாக தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். பகவானே, உங்கள் பாதங்களில் கதிர்கள் என்பதான கிரகங்களின் உச்சியை அடையட்டும். ஆண்டவரே, தலைவரே, பகவானே, நான் உங்கள் கைகளை தொடட்டும். நான் உங்கள் கைகளை தொடட்டும். என்னுடைய புராணம் என்பது ஐயப்பனின் கம்பாகர கதைகளை கொண்ட ஒரு தெய்வீக கதை. பாகவதத்தில் தனது மகத்துவத்திற்கும் சடங்குகளுக்கும் பெயர் பெற்ற தத்த முனிவர் கார்த்தவீரியார்ஜுனரையும் தெய்வீக போதனைகளையும் பிரார்த்தனை செய்து
தாமரை பாதங்களில் இறைவனின் 3 மடங்கு தாமரை மலரை உயர்த்துகிறார். ஆசைகளை அளிப்பவரே, சார்ந்திருப்பவர்களின் பாதுகாவலரே, நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்கிறேன். 9 எழுத்துக்களை நினைவில் கொண்டு புனித மந்திரத்தை ஓதி என் ஆன்மாவின் மீது கருணை காட்டுங்கள். உலகை படைத்த ஐயப்ப சுவாமியே, பூலோகத்திற்கு ஏறுங்கள். ஆரத்தியின் மனதுடன் நான் மாமல கோவிலில் தினசரி துறவியாகவே இருக்கிறேன். பாதாள உலகை காப்பாற்றும் கடவுளே, கருணை உள்ள புத்தரே, 3 ஆசைகளையும் அழைத்துவிடு. ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.